உண்மைத்தன்மையின் பாடல் வர்ணம் பூசப்பட்ட முகமுடிக்கு அப்பால். வணக்கம் என் அன்புமானவர்களே, உங்கள ஆழமா சிந்திக்க வைக்க போற இந்த ஊடாடும் வழிகாட்டிக்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன். ஒரு வழிகாட்டியா இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது, மத்தவங்க உங்களை ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக முகமுடி போட்டுட்டு கூட்டத்தோட கூட்டமா சேர முயற்சி செய்யறத விட்டுட்டு உங்களுக்கான உண்மையான தன்னம்பிக்கையை எப்படி உருவாக்குறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தயாரா? வாங்க உள்ளே போகலாம். முதல்ல உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. மத்தவங்கள போல நடிக்க முயற்சி செஞ்சு உங்கள நீங்களே ரொம்ப சோர்வடைய செய்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க உண்மையான அடையாளத்தை ஒரு முகமூடிக்கு பின்னால மறைச்சு வச்சா உங்களுக்கான உண்மையான நண்பர்களையோ உங்களுக்கான கூட்டத்தையோ நீங்க ஒருபோதும் கண்டுபிடிக்கவே முடியாது. வெளி உலகத்துக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா நமக்கு மதிப்பு கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில நாம இல்லாதப்போதான் நம்மளோட மிகப்பெரிய சக்தி வீணாகுது. வர்ணம் பூசப்பட்ட பறவையின் மாறுவேடம். இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதைய உங்களுக்கு சொல்றேன். அடர்ந்த காட்டுல ஒரு ஓரமா சாதாரண பழுப்பு நிறத்துல ஒரு சின்ன பாடும் பறவை வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த பறவை வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ரொம்ப கம்பீரமான வண்ணமயமான கிளிகள் கூட்டமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த ரெண்டு பறவைகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்களேன். அந்த சின்ன பழுப்பு நிற பறவை அங்கிருந்த கிளிகளோட சிவப்பு, மரகதம், தங்க நிற இறகுகளை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டுச்சு. நாமளும் அவங்கள மாதிரி அழகா இருந்திருந்தா நமக்கும் நிறைய நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்களே, நமக்கும் ஒரு நல்ல மதிப்பு கிடைச்சிருக்குமே அப்படின்னு ரொம்ப ஏங்குச்சு. தன்கிட்ட என்ன இல்லையோ அந்த குறைகள்லயே அது தன் முழு கவனத்தையும் செலுத்துச்சு. இதை நினைக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு மீன் பறவைய போல பறக்க விரும்புனா அது தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கு திறமையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே கழிச்சிடும். இயற்கையோட இந்த ஒரு முக்கியமான விதியத்தான் அந்த பறவை மறந்துடுச்சு. ஒரு மீனுக்கு எவ்ளோ பெரிய கடலையும் நீந்தி கடக்கிற திறமை இருந்தாலும் அது வானத்துல பறக்க நினைச்சல் என்ன ஆகும்? தனக்கு திறமையே இல்லைன்னு தான் நினைக்கும் இல்லையா? அந்த பழுப்பு நிற பறவையும் தன்கிட்ட என்ன இல்லைன்னு யோசிச்சதால தன்கிட்ட இருந்த தனித்துவமான திறமைய உணர தவறிடுச்சு. நண்பர்களே, இங்க ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. இது உங்களுக்கான 2வது சுய பரிசீலனை கேள்வி. தினமும் காலையில எழுந்ததும் உங்க மேல நீங்க என்னென்ன போலி நிறங்களை பூசிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல, ஸ்கூல்ல அல்லது சோஷியல் மீடியால மத்தவங்கள போல காட்டிக்கிறதுக்காக எவ்வளவு எனர்ஜியை நம்ம வீணாக்குறோம்? அந்த பழுப்பு நிற பறவையும் இதுதான் செஞ்சுச்சு. காட்டுல கீழே கிடந்த பல வண்ண பெரிய பழங்களை நசுக்கி அதோட சாற்றை எடுத்து தன் பழுப்பு நிற இறகுகள் மேல பூசிக்கிச்சு. அப்படி வர்ணம் பூசிக்கிட்டதும் இந்த கிளிகள் கூட்டமும் இதை ஏதோ ஒரு புது வெளிநாட்டு பறவைன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குச்சு. ஆனா அந்த பறவையோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா அந்த பறவையால தண்ணியிலயோ காத்துலயோ சுதந்திரமா விளையாட முடியல. எப்ப நாம மாட்டிக்க போறோமோ அப்படிங்கிற ஒரு நிலையான பயம், அந்த பயம்ங்கிற கூண்டுக்குள்ள தன்னைத்தானே அதை அடைச்சுக்குச்சு. நீங்க முகமூடி போட்டு உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா உங்க சுதந்திரத்தை நீங்க மொத்தமா இழந்துடுவீங்க. அதுதான் உண்மை. மழையின் உருவகம். ஒரு நாள் மதியம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய மழை அந்த காட்டையே புரட்டி போட்டுச்சு. ஒதுங்க கூட இடமில்ல. அந்த பலத்த மழையில பறவையோட உடம்புல பூசியிருந்த அந்த பெரி பழத்தோட வண்ணங்கள்லாம் முழுமையா கரைஞ்சு வடிஞ்சிருச்சு. மகமூடி மழையில கரைஞ்சதும் அந்த பறவைக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. ரொம்ப அவமானமா உணர்ந்துச்சு. மத்த கிளிகள் எல்லாம் தன்னை பார்த்து சிரிக்க போகுது, கூட்டத்தை விட்டு துரத்த போகுதுன்னு பயந்து போய் தலைகுனிஞ்சு நின்னுச்சு. ஆனா இந்த மழையோட உருவுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த முகமுடி கழண்டு வழுதது அவமானமா தெரிஞ்சாலும் அது உண்மையில பயங்கர கூண்டிலிருந்து அந்த பறவைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விடுதலை. உண்மையான பாடலின் மூலம் தன்னம்பிக்கை. அந்த ஆழ்ந்த சோகத்திலையும் அவமானத்திலையும் அந்த சின்ன பழுப்பு நிற பறவை தன் கண்களை இறுக்கமா முடிக்குச்சு. தனக்கு தெரிஞ்ச தனக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அது செய்ய தொடங்குச்சு. ஆமா, அது மெல்ல பாடத் தொடங்குச்சு. சுத்தி இருந்த கிளிகளோட கடுமையான கூச்சல்களை எல்லாம் மௌனமாக்குற ஒரு அழகான, தூய்மையான, மெல்லிசையான பாடல் அது. மழையோட சத்தத்தோடு சேர்ந்து அந்த பாடல் அந்த காடு முழுசும் எதிரொலிச்சுச்சு. அது வரைக்கும் சத்தமா கத்திக்கிட்டு இருந்த அந்த கிளிகள் எல்லாமே இப்போ அப்படியே அமைதியாகிடுச்சு. மெதுவா கண்களை திறந்து பார்த்த அந்த பறவைக்கு ஒரே ஆச்சரியம். கிளிகள் அதை பார்த்து சிரிக்கல, மாறாக அதோட இயற்கையான திறமைய பார்த்து வியந்து போய் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலி வேஷத்துல கிடைக்காத உண்மையான தன்னம்பிக்கை அந்த பறவைக்கு அதோட உண்மையான திறமையை வெளிப்படுத்தியதாலதான் கிடைச்சிச்சு. அதுக்குதான் சொல்லுவாங்க, பென்சிலின் மிக முக்கியமான பகுதி உள்ளே இருக்கும் எழுதுகோள் தான், வெளியே இருக்கும் மரச்சட்டகம் அல்ல அப்படின்னு. இந்த பறவையோட கதை நமக்கு கத்துக் கொடுக்கிற மையமான பாடமும் இதுதான். ஒரு மனிதனோட உண்மையான மதிப்புங்கிறது அவனோட உள்குணங்களான நேர்மை, கடின உழைப்பு, இரக்கம் இதுலதான் இருக்கு. வெளிப்பகட்ல கண்டிப்பா இல்ல. உண்மையான நம்பகத்தன்மைக்கான பழக்கங்கள். சரி,
இப்போ ஒரு சின்ன ஊடாடும் ஆய்வு அமர்வுக்கு நாம போவோம். இந்த வழிகாட்டியிலிருந்து நம்பகத்தன்மை மற்றும் சுயம் தொடர்பான சில முக்கியமான வார்த்தைகளையும் அதோட அர்த்தங்களையும் நம்ம சுருக்கமா கத்துக்கலாம். முதலாவது வார்த்தை என்வி, அதாவது பொறாமை. வேறொருத்தரோட உடைமைகள் அல்லது குணங்களை பார்த்து நமக்கு ஏற்படுற அதிருப்தி அல்லது ஒரு கோபமான ஏக்கம்னு சொல்லலாம். அந்த சின்ன பறவை வண்ணமயமான கிளிகளை பார்த்து இதே மாதிரி ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்துற ஏக்கத்தை தான் வச்சிருந்துச்சு. இது நம்மளோட மொத்த எனர்ஜியையும் உறிஞ்சிடும். ரெண்டாவது வார்த்தை டிஸ்கைஸ், அதாவது மாறுவேடம். மத்தவங்க உங்கள அடையாளம் கண்டுபிடிக்காதபடி உங்க தோற்றத்தை மாத்துறது. நசுக்கப்பட்ட பெரி பழங்கள் அந்த பறவைக்கும் அதோட உண்மையான சுயத்துக்கும் இடையில ஒரு வண்ணமயமான தடையா எப்படி செயல்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் இது. மூன்றாவது வார்த்தை ஹியூமிலியேஷன், அதாவது அவமானம். வெட்கப்படுறது அல்லது மத்தவங்க முன்னாடி மரியாதையை இழக்கிற உணர்வு. எதிர்பாராத மழையால தன்னோட போலீஸ் சாயம் வெளுத்தப்போ அந்த பறவை அழைஞ்ச ஆரம்பகால வலி நிறைந்த உணர்வு இதுதான். நான்காவதா ஆத்தென்டிக், அதாவது உண்மையான அல்லது அசலான தன்மை. போலியா இல்லாம நிஜமா உங்களாவே இருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல். நீங்க நீங்களாவே உண்மையா இருக்கும்போதுதான் மக்கள் உங்களை அதிகம் மதிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த கதை நமக்கு தெளிவா உணர்த்துது. உங்களோட இயல்பான திறமைகளை ஏத்துக்க உதவும் 3 நடைமுறை பழக்கங்களை இப்ப நான் சொல்றேன். 1, மத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறத நிறுத்திட்டு உங்க மாறுவேடத்தை கலைங்க. 2, பென்சில போல நேர்மை, இரக்கம் மாதிரியான உங்க அக குணங்களை வளர்த்துக்கோங்க. 3, எந்தவித ஒப்பனையும் இல்லாத உங்க இயல்பான சுயத்தை இந்த உலகத்தோட தயக்கம் இல்லாம பகிர்ந்துக்கோங்க. உங்கள் தனித்துவமான திறமைகளை கண்டுபிடியுங்கள். கடைசியா, இவ்ளோ நேரம் நாம கத்துக்கிட்டத நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட இணைச்சு பார்ப்போம். உங்களுக்குன்னு ஒரு நிலையான மரியாதை கிடைக்கணும்னா மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கறத விட்டுட்டு உங்க சொந்த திறமைகள் மேல நீங்க முழு கவனத்தையும் வைக்கணும். இது உங்களுக்கான 3வது மற்றும் இறுதியான சுய பரிசீலனை கேள்வி. நீங்க ஒரு கடின உழைப்பாளியான கழுதையா இருந்துகிட்டு புலியா மாற முயற்சிக்கிறீங்களா? புலியோட தோலை போர்த்திக்கிட்ட கழுத கதைய போல நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு ஆளா இருந்துகிட்டு வெளி உலகத்துக்கு புலியா காட்டிக்க முயற்சிக்கிறீங்களா? முதல்ல இந்த மாதிரி போலியா நடிக்கிறத நிறுத்துங்க. உங்களுக்கான உண்மையான பலம் உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. ஒரு வழிகாட்டியா நான் உங்களுக்கு தர இறுதி சவால் இதுதான். உங்களை வியக்க வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான விஷயம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு அதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. உங்களுக்கான தனித்துவமான திறமைகள் கண்டிப்பா உங்ககிட்டயே மறைஞ்சிருக்கு. பொறுமையா இருங்க. உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக நன்றியோடு இருங்க. தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. இந்த ஊடாடும் வழிகாட்டி உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்கும் நம்புறேன். உங்களோட உண்மையான அடையாளத்தை உலகத்துக்கு காட்டுங்க. சந்திப்போம்.